Hello children, welcome back to our channel Rumika's Diary. நம்ம வந்து CBSE Maths Grade 7 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல Chapter 1, Chapter 2 எல்லா சம்ஸ்மே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 7 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். Exercise 3.3 question number 6 பாருங்க. Take the data given the minimum and maximum temperature of various cities given in the beginning of this chapter table 3.1. Plot a double bar graph using the data and answer the following. ஸோ நமக்கு டேட்டா வந்து எங்கேருந்து எடுத்துக்க சொல்கிறாங்கன்னா இந்த சாப்டர் பிகினிங்கில் 3.1 டேபிள் எடுத்துக்க சொல்கிறாங்க. அந்த டேபிளில் இருக்கிற டேட்டாவை யூஸ் பண்ணி டபுள் பார் கிராஃப் வந்து பிளாட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் சம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அது நீங்கள் வந்து டபுள் பார் கிராஃப் ட்ரா பண்ணதுக்கப்புறம் தான் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அந்த டேட்டா வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மினிமம் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. வேரியஸ் சிட்டிஸோட மினிமம் அண்ட் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி அந்த டேபிளை வந்து உங்களுக்கு இங்கே கீழே வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ டேபிள் பாருங்கள். டெம்பரேச்சர்ஸ் ஆஃப் சிட்டிஸ் சோன் 26/2006 அந்த டேட் அன்னைக்கு உள்ள டேட்டா தான் இது. ஸோ இதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா சிட்டி மேக்ஸிமம் மினிமம் டெம்பரேச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் மினிமம். ஸோ இதில் வந்து சம் சிட்டிஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அகமதாபாத், அம்ரித்சர், பெங்களூர், சென்னை, டெல்லி, ஜெய்ப்பூர், ஜம்மு, மும்பை. ஸோ இந்த சிட்டிஸ்லலாம் மேக்ஸிமம் எவ்வளோ டெம்பரேச்சர்ஸ் போயிருக்கு, மினிமம் எவ்வளோ டெம்பரேச்சர்ஸ் போயிருக்கு அப்படின்றத நமக்கு டேட்டாவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு டபுள் பார் கிராஃப் வந்து ட்ரா பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் பாருங்கள். 38, 37, 28, 36 இந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து ஸ்கேல் வந்து 5 டிகிரியாக எடுத்தோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். எதுவுமே ஹோலாக இல்லை பாருங்கள். 27, 28, 29, 21 இந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் வந்து 1 யூனிட் இஸ் ஈக்குவல் டு 5 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன் பார்கிராஃபில். ஸ்கேல் வந்து 1 யூனிட் இஸ் ஈக்குவல் டு 5 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து டபுள் பார் கிராஃப். ஸோ கலர்ஸ் தான் நான் மென்ஷன் பண்ணுறேன். மேக்ஸிமம் டெம்பரேச்சருக்கு இந்த கலர், மினிமம் டெம்பரேச்சருக்கு இந்த கலர். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பாருங்கள் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் வந்து சிட்டிஸ் நேம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ 0லேருந்து ஒரு ஸ்கொயர் லீவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 ஸ்கொயர்ஸ் எடுத்துக்கிறோம் ஒரு சிட்டிக்கு டபுள் பார் கிராஃப் அப்படின்றதுனால. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் லீவ் பண்ணிவிட்டு 2 ஸ்கொயர்ஸ். ஸோ இந்த மாதிரி நான் வந்து லீவ் பண்ணி நேம்ஸ் வந்து எழுதி வச்சுருக்கிறேன். ஸோ ஒய் ஆக்சிஸில் வந்து டெம்பரேச்சர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து 1 யூனிட் இஸ் ஈக்குவல் டு 5 டிகிரி செல்சியஸ் அப்படின்றதுனால 0, 5, 10, 15, 20, 25, 30, 35, 40, 45 வரைக்கும் நான் மேக்ஸிமம் வந்து ப்ளாட் பண்ணியிருக்கேன். நான் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நமக்கு வந்து 41 டிகிரி தான் இருக்குது. ஸோ அதனால் 45 வரைக்கும் நம்ம ப்ளாட் பண்ணால் போதும். இப்போ வந்து நம்ம டபுள் பார் கிராஃப் ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அகமதாபாத் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ டிகிரி இருக்குது? 38 டிகிரி இருக்குது. மினிமம் வந்து 29 டிகிரி செல்சியஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மேக்ஸ் வரைஞ்சிக்கலாம். 38 டிகிரி வரைஞ்சிக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம எப்படி வந்து ப்ளாட் பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து 0லேருந்து 5 இருக்குது. கரெக்டாக? இன்பிட்வீனில் எத்தனை லைன்ஸ் இருக்கும்? 9 lines. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓகேவா? இப்போ 0லேருந்து 5 வரைக்கும் எப்படி நம்ம வேல்யூஸ் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா 2 லைன்ஸை வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ இங்கே வந்து இது வந்து 1, 2, 3, 4, 5 வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ இப்போ அகமதாபாத் வந்து என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? 38 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க அகமதாபாத். ஸோ 38 டிகிரி அப்படின்றது வந்து நமக்கு எங்கே இருக்கும்? 35 to 40ல் இருக்கும் 38 டிகிரி அப்படின்றது. ஸோ இன்பிட்வீனில் நமக்கு 9 லைன்ஸ் இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ இதில் நான் வந்து 2 லைன்ஸாக கன்சிடர் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ அப்போது இது வந்து 36, 37, 38, 39, இது வந்து 40. அப்போ 38 வந்து எத்தனாவது லைன் வருது? 1, 2, 3, 4, 5, 6. 6th லைன் வரும். ஓகேவா? 35ல் இருந்து 6th லைன் வரும். ஸோ நம்ம வந்து 35ல் இருந்து 6th லைன் கவுண்ட் பண்ணலாம்.
ஸோ கவுண்ட் பண்ணலாம். 35லேருந்து 6th லைன் அப்படின்னா நமக்கு இங்கே வந்து எக்ஸாக்டாக 5 லைன்ஸ் வரும். கரெக்டாக இதுக்கடுத்து இந்த திக்காக ஒரு லைன் இருக்கு இல்லையா, அதுக்கடுத்த லைன் நம்ம வந்து பிளாட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து இங்கே பார்க்கணும் பேரலாக. ஸோ அதுக்கு பேரலாக இங்கே டாட் வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம பார் வந்து ட்ரா பண்ணலாம். ஓகேவா? மினிமம் டெம்பரேச்சர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அகமதாபாத்க்கு? 29 degrees Celsius. 29 டிகிரி செல்சியஸ். இது வந்து எங்கே லை ஆகிருக்கும்? 25க்கும் 30க்கும் பிட்வீனில் லை ஆகிருக்கும். கரெக்டாக? ஸோ இன்பிட்வீனில் 9 லைன்ஸ் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 2 லைன்ஸாக கன்சிடர் பண்ண சொல்லியிருக்கேன். ஆனால் நீங்கள் ஆல்டர்னேட் லைன்ஸ்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ 26 27 28 29. ஸோ 29 அப்படின்றது 30க்கு 2 லைன்ஸ் பேக்கில் வருது. கரெக்டாக? ஸோ 30 இருக்குது அப்படின்னா 30க்கு 2 லைன்ஸ் பேக். அங்கே வந்து நான் ஒரு பாயிண்ட் வந்து பிளாட் பண்ணிக்கிறேன். அதுக்கு பேரலாக இன்னொரு பாயிண்ட் வந்து பிளாட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ரிமைனிங் பார் கிராஃப் வந்து உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் தான் ட்ரா பண்ண போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சிட்டி என்ன இருக்குது? அம்ரித்சர் இருக்குது. அம்ரித்சரோட மேக்ஸிமம் டெம்பரேச்சர் என்ன கொடுத்துருக்காங்க? 37 degrees Celsius. ஸோ 37 டிகிரிக்கு எத்தனாவது லைன் நம்ம பிளாட் பண்ணணும்? 35லேருந்து 40க்குள்ளே இருக்கிற லைன்ஸில் எத்தனாவது லைன் பிளாட் பண்ணணும் நம்ம? 4th line. 4th லைன் பிளாட் பண்ணணும். ஓகே, பண்ணுங்கள். ஸோ 4th லைன் எப்படி பிளாட் பண்ணணுன்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் 35 40 போட்டுக்கோங்க. 35 40 போட்டுட்டு இன்பிட்வீனில் 9 லைன்ஸ் ட்ரா பண்ணணும். உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மிஸ்டேக்கே வராது. ஸோ நம்ம ஆல்டர்னேட் லைன்ஸ் வந்து நான் வந்து நம்பர் போட சொல்லியிருக்கேன். 36 37 38 39 40. So 37 is here. 35க்கு அப்புறமா 4th லைன். So 1 2 3 4. நெக்ஸ்ட்டு மினிமம் டெம்பரேச்சர் என்னது? 26 degrees Celsius. ஸோ 26க்கு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க எத்தனாவது லைன் அப்படின்னு? 25 to 30. Twenty-six, 27, 28, 29, 30. So 26 is here. So it's after 2 lines from 25. So 26. So it's after 2 lines from 25. ஸோ நீங்கள் எவ்ரி பார் கிராஃப்க்கு வந்து இந்த மாதிரி எழுதி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு தேவையில்லை. உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக பார் கிராஃப் வந்து ட்ரா பண்ணிடலாம். உங்களுக்கு டீட்டெயில்டாக டீச் பண்ணுறதுக்காண்டி இங்கே எவ்ரி சம்க்குமே நான் வந்து உங்களை வந்து இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து எழுதி காமிக்க சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன சிட்டி இருக்குது? Bangalore. பெங்களூரோட மேக்ஸிமம் டெம்பரேச்சர் 28 degrees Celsius. ஸோ 28 டிகிரி இப்போ பிளாட் பண்ணலாம். ஸோ 25 to 30 தான் வரும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. Twenty-six, 27,
28, 29, 30. 28 is here. 1, 2, 3, 4, 5, 6. So it's the sixth line after 25. So 25 is here in the sixth line. ஸோ நெக்ஸ்ட் மினிமம் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது பெங்களூரில்? 21 degrees Celsius. ஓகே, மார்க் பண்ணலாம் இப்போ. ஸோ 21ன்றது நம்ம ட்ரா பண்ணணும்னு தேவையில்லை. 20க்கு அடுத்து ஆல்டர்னேட் லைன் தள்ளி செகண்ட் லைன் பிளாட் பண்ணிக்கலாம். So 20. நெக்ஸ்ட் சிட்டி வந்து சென்னை. சென்னைக்கு மேக்ஸிமம் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது? 36 degrees Celsius. ஸோ 36 டிகிரி எப்படி மார்க் பண்ணலாம், எப்படி பிளாட் பண்ணலாம்? So 2 lines after 35. ம் 35க்கு அப்புறமா ஆல்டர்னேட் ஒரு லைன் தள்ளி செகண்ட் லைன். தேர்ட்டி ஃபைவ்க்கு அப்புறம் ஒரு லைன் லீவ் பண்ணிவிட்டு செகண்ட் லைன் பிளாட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மினிமம் டெம்பரேச்சர் 27 degrees Celsius. ஸோ இங்கே எப்படி பண்ணலாம்? 27 டிகிரி செல்சியஸ்ன்றது நமக்கு 25 இருக்குது. ஆல்டர்னேட் லைன் தள்ளி நம்ம 26 வைப்போம். அதுக்கடுத்து ஆல்டர்னேட் லைன் தள்ளி 27 வைப்போம். ஸோ டோட்டலாக எத்தனை லைன்ஸ் வருது? 4th லைன். இப்போ 4 லைன்ஸ் வருது. அப்போ 4th லைனில் நம்ம பிளாட் பண்ணணும். 5th லைன் வந்து நமக்கு டார்க்காக இருக்கும். அதுக்கு ப்ரீவியஸ் லைன் நம்ம பிளாட் பண்ணிக்கலாம். கரெக்டாக? நெக்ஸ்ட் சிட்டி என்ன இருக்குது? Delhi. டெல்லியோட மேக்ஸிமம் டெம்பரேச்சர் 38 degrees Celsius. மினிமம் டெம்பரேச்சர் 28 degrees Celsius. ஸோ 38, 28 எல்லாமே நம்ம ஆல்ரெடி ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ ஈஸியாக ட்ரா பண்ணிடலாம். So 38 is here. சிக்ஸ்த் லைன். ஸோ மினிமம் டெம்பரேச்சர் என்னது? 28. ஸோ அதுவும் நம்ம ஆல்ரெடி ட்ரா பண்ணியிருக்கோம். Bangalore. பெங்களூருக்கு மேக்ஸிமம் டெம்பரேச்சராக நம்ம வந்து ட்ரா பண்ணியிருப்போம். So 28. நெக்ஸ்ட் சிட்டி என்னது? Jaipur. ஜெய்ப்பூரோட மேக்ஸிமம் டெம்பரேச்சர் என்ன இருக்குது? 39 degrees Celsius. மினிமம் 29 degrees Celsius. ஸோ நம்ம ஆல்ரெடி 38 ட்ரா பண்ணோம் டெல்லிக்கு. அப்போ 39 அப்படின்னு வரப்போ எத்தனாவது லைன் வரும்? நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து ஒரு ஆல்டர்னேட் லைன் தள்ளி வரும். 8th line. $29. So we already did 28, so it's after 2 lines. 28 is here.
So 29 is here. நெக்ஸ்ட் சிட்டி வந்து என்ன இருக்குது? Jammu. ஜம்முவோட மேக்ஸிமம் டெம்பரேச்சர் 41, மினிமம் டெம்பரேச்சர் 26. ஸோ 40 நமக்கு இருக்குது. அதுக்கடுத்து ஒரு ஆல்டர்னேட் லைன் மூவ் பண்ணிவிட்டு செகண்ட் லைனில் வந்து நம்ம ப்ளாட் பண்ணிடலாம். So the minimum is 26. We already did it in Amritsar for the minimum temperature. தென் நெக்ஸ்ட் வந்து என்ன சிட்டி இருக்குது? Mumbai. மும்பையோட மேக்ஸிமம் டெம்பரேச்சர் 32 இருக்குது, மினிமம் டெம்பரேச்சர் 27 இருக்குது. ஸோ 32 ஈஸி தான். 30க்கு அப்புறமா எத்தனை லைன் விடணும்? 1 line. 1 லைன் விட்டு செகண்ட் லைனில் ப்ளாட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் மினிமம் டெம்பரேச்சர் 27 கொடுத்துருக்காங்க. ஸோ 25 இருக்குது. அதுக்கடுத்து எத்தனை லைன் லீவ் பண்ணணும்? 26க்கு வந்து நம்ம எத்தனை லைன் லீவ் பண்ணுவோம்? அதுக்கப்புறம் 1 லைன் லீவ் பண்ணிவிட்டு செகண்ட் லைன் இது பண்ணுவோம். ஸோ இது 2 லைன்ஸ். அகைன் 27 இருக்கிறப்போ அதுக்கடுத்து ஒரு லைன் லீவ் பண்ணிவிட்டு அப்போ 4th லைன் நம்ம ப்ளாட் பண்ணணும். 25ல் இருந்து 4th லைன். ஸோ 5th லைன் வந்து நமக்கு டார்க்காக இருக்கும். அதுக்கு ப்ரீவியஸ் லைன் நம்ம ப்ளாட் பண்ணிக்கலாம். ஓகே சில்ட்ரன், இப்போ நம்ம வந்து டபுள் பார் கிராஃப் வந்து ட்ரா பண்ணியாச்சு. இப்போ அவங்க கேட்டிருக்கிற கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, விச் சிட்டி ஹேஸ் த லார்ஜஸ்ட் டிஃப்ரென்ஸ் இன் த மினிமம் அண்ட் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் ஆன் த கிவன் டேட். ஸோ எந்த சிட்டிக்கு வந்து அந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அது வந்து மினிமம் டெம்பரேச்சர் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் இருக்கும்ல, அதோட டிஃப்ரென்ஸ் வந்து அதிகமாக இருக்குதுன்னு கேட்குறாங்க, லார்ஜஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் நம்ம டபுள் பார் கிராஃப் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ எந்த பார் வந்து மேக்ஸிமம் பார் மினிமம் பார் ரெண்டுமே நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம்ல, எது வந்து அதோட டிஃப்ரென்ஸ், அதோட ஹைட் டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப ஆப்போசிட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு பார் வந்து ரொம்ப பிக்காக இருக்கும், ஒரு பார் வந்து ஷார்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி அந்த டிஃப்ரென்ஸ் வந்து எந்த பாருக்கு அதிகமாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ அகமதாபாத் பாருங்கள், நெக்ஸ்ட் அம்ரித்சர் பாருங்கள், பெங்களூர், சென்னை, டெல்லி, ஜெய்ப்பூர், ஜம்மு அப்சர்வ் பண்ணி பாருங்கள். இந்த பார் வந்து மேக்ஸிமம் ஹைட்டாக இருக்குது. இதுக்கு ஆப்போசிட்டாக வந்து இந்த பார் இருக்கா. ஸோ இது பாருங்கள் ரொம்ப நியர்பையில் தான் இருக்குது அதோட ஹைட்டு, அதோட மேக்ஸிமம் டெம்பரேச்சரும் மினிமம் டெம்பரேச்சரும். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு என்ன ஆன்சர் வருது? ஜம்மு தான் வருது. இன்னும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்னா நமக்கு டேட்டா கொடுத்துருக்காங்கல்ல, அதில் வந்து மேக்ஸிமம் டெம்பரேச்சர் மினிமம் டெம்பரேச்சர் இருக்கும். அதோட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். 38 - 29, 37 - 26 இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் சப்ராக்ஷன் பண்ணிவிட்டு அதோட வேல்யூஸை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். எதோட வேல்யூ வந்து பிக்கராக இருக்கோ அப்போது அதோட டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு ஆன்சர் வந்து என்னது? ஜம்மு.
ஸோ ஃபர்ஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு எப்படி ஆன்சர் எழுதலாம்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஜம்முவோட மேக்ஸிமம் டெம்பரேச்சர் என்னது? 41 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்களா டேட்டாவில். ஜம்முவோட மேக்ஸிமம் டெம்பரேச்சர் 41, மினிமம் டெம்பரேச்சர் 26. ஸோ 41 டிகிரி செல்சியஸ். நெக்ஸ்ட்டு மினிமம் டெம்பரேச்சர். Minimum temperature is equal to 26 degree Celsius. Therefore, difference is equal to 41 minus 26 என்ன வரும்? 15 degree Celsius வரும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து Jammu has the largest difference in temperature. ஓகேவா? இது மாதிரி நீங்கள் வந்து எல்லா சிட்டிஸோட டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி நீங்கள் சைடில் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். விச் இஸ் த ஹாட்டஸ்ட் சிட்டி அண்ட் விச் இஸ் த கோல்டஸ்ட் சிட்டி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஹாட்டஸ்ட் சிட்டி அப்படின்னு நம்ம எப்போ மென்ஷன் பண்ணுவோம்? ஒரு சிட்டிக்கு வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருந்துச்சுன்னா தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? அதை ஹாட்டஸ்ட் சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். கோல்டஸ்ட் சிட்டி அப்படின்னு இருக்கிறப்போ ஒரு சிட்டியில் வந்து டெம்பரேச்சர் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே போச்சுன்னா, மினிமமாக போச்சுன்னா, அதோட வேல்யூ வந்து ஸ்மாலாக இருந்துச்சுன்னா அப்போ தான் நம்ம அதை வந்து கோல்டஸ்ட் சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் வந்து இதை டேப்லர் காலம்லேயே பார்க்கலாம், இல்லை டபுள் பார் கிராஃப்லேயும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ டேப்லெட் காலமில் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். எந்த சிட்டிக்கு வந்து மேக்ஸிமம் டெம்பரேச்சர் இருக்குது பாருங்கள். 38, 37, 28, 36, 38, 39, 41, 32. ஸோ எதுக்கு மேக்ஸிமமாக இருக்குது? ஜம்முவுக்கு தான் மேக்ஸிமமாக இருக்குது. எதுக்கு மினிமமாக இருக்குது? பெங்களூரில் தான் பாருங்கள் 21 டிகிரி செல்சியஸ் தான் இருக்குது. ஸோ இது மினிமம் டெம்பரேச்சர். அப்போ இது வந்து கோல்டஸ்ட் சிட்டி, இது ஹாட்டஸ்ட் சிட்டி, இது கோல்டஸ்ட் சிட்டி. இதே இது நீங்கள் வந்து பார் டயக்ராம்லேயும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ எந்த பார் வந்து ஹைட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். மேக்ஸிமம் டெம்பரேச்சரில் எந்த பார் ஹைட்டாக இருக்குது? ஜம்மு பார் தான் ஹைட்டாக இருக்குது. அப்போ இது வந்து ஹாட்டஸ்ட் சிட்டி. கோல்டஸ்ட் சிட்டியில் பாருங்கள் எந்த பார் வந்து ஷார்ட்டாக இருக்குது? பெங்களூருக்கு பாருங்கள், இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. அப்போது இதுதான் கோல்டஸ்ட் சிட்டி. ஸோ ஆப்போசிட்டாக பார்க்கணும். ஹாட்டஸ்ட் சிட்டிக்கு வந்து பார் ஹைட்டாக இருக்கான்னு பார்க்கணும். கோல்டஸ்ட் சிட்டிக்கு வந்து மினிமம் டெம்பரேச்சரில் பார் வந்து ரொம்ப ஸ்மாலஸ்ட் இருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ இப்போ செகண்ட் சப்டிவிஷனுக்கு ஆன்சர் எப்படி எழுதணும்னா, ஜம்மு இஸ் த ஹாட்டஸ்ட் சிட்டி. And Bangalore is the coldest city. ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். நேம் 2 cities where maximum temperature of one was less than the minimum temperature of the other. அதாவது 2 cities நேமிங் பண்ண சொல்லியிருக்காங்க. அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு சிட்டியோட மேக்ஸிமம் டெம்பரேச்சர் எடுத்துக்கோங்க. அந்த மேக்ஸிமம் டெம்பரேச்சர் எப்படி இருக்கணும்னா வாஸ் லெஸ்ஸாக இருக்கணும். எதோட லெஸ்ஸாக இருக்கணும்னா when compared to the minimum temperature of the other. ஸோ இங்கே நிறைய மினிமம் டெம்பரேச்சர்ஸ் கொடுத்துருக்காங்களே, நிறையா சிட்டிஸோட மினிமம் டெம்பரேச்சர். அதை விட வந்து இது எப்படி இருக்கணும்? மேக்ஸிமம் டெம்பரேச்சர் வந்து லெஸ்ஸாக இருக்கணும். ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன். ஸோ என்ன கேட்டிருக்காங்க? மேக்ஸிமம் டெம்பரேச்சர் ஆஃப் ஒன். இப்போ ஏதாவது ஒரு சிட்டியோட மேக்ஸிமம் டெம்பரேச்சர் எடுக்கிறோம், அது வந்து லெஸராக இருக்கணும். மினிமம் டெம்பரேச்சர் ஆஃப் த அதர் சிட்டிஸோட மினிமம் டெம்பரேச்சரோட லெஸராக இருக்கணும். ஸோ இங்கே மினிமம் சிட்டிஸோட டெம்பரேச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூவை வந்து நீங்கள் மேக்ஸிமமோட கம்பேர் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போ வந்து பாருங்கள், இப்போ 38 இருக்குது. 38 வந்து லெஸராக இருக்கா? இங்கே மினிமம் டெம்பரேச்சர்ஸை விட ஏதாவது ஒரு சிட்டியோட மினிமம் டெம்பரேச்சர்ஸை விட லெஸராக இருக்கா? இல்லை, இது மேக்ஸிமம் அதிகமாக தான் இருக்குது. இப்போ 37 எடுத்துக்கோங்க, அதிகமாக தான் இருக்குது. 28 எடுத்துக்கோங்க, 28 எப்படி இருக்குது? லெஸராக இருக்கா? எந்தெந்த சிட்டிஸ்க்கு லெஸராக இருக்குது? அகமதாபாத்தை விட லெஸராக இருக்குது. அதே மாதிரி ஜெய்ப்பூரை விட லெஸராக இருக்குது. ரிமைனிங் சிட்டிஸ்க்கெலாம் இது வந்து மேக்ஸிமம் அதிகமாக கிரேட்டராக தான் இருக்குது. கரெக்டாக?
இப்போ நீங்கள் அதே மாதிரி சென்னை கம்பேர் பண்ணி பாருங்கள். சென்னை விட மினிமம் டெம்பரேச்சர்ஸ் எல்லாமே கம்மியாக தான் இருக்குது. அதே மாதிரி டெல்லியோட மேக்ஸிமம் டெம்பரேச்சர் எடுத்து பார்த்துக்கோங்க, எல்லாமே கம்மியாக தான் இருக்குது. இதுதான் அதிகமாக இருக்குது. ஸோ ஜெய்ப்பூரோட மேக்ஸிமம் டெம்பரேச்சர் எடுத்து பாருங்கள், அது லெஸராக இருக்கா? இல்லை, எல்லா வேல்யூஸோட கிரேட்டராக தான் இருக்குது. ஜம்மு எடுத்து பாருங்கள், 41 டிகிரி செல்சியஸ் இருக்குது. லெஸராக இருக்கா மினிமமோட? இல்லை, எல்லா வேல்யூஸோட அதிகமாக தான் இருக்குது. மும்பை எடுத்து பாருங்கள், 32 டிகிரி இருக்குது. லெஸராக இருக்கா? இல்லை, எல்லா வேல்யூஸோட அதிகமாக தான் இருக்குது. எந்த சிட்டிக்கு மட்டும் லெஸராக இருக்குது? பெங்களூர். பெங்களூருக்கு மட்டும்தான் அதோட மேக்ஸிமம் டெம்பரேச்சர் வந்து லெஸ்ஸாக இருக்குது when compared to the minimum temperature of the other. ஓகேவா? அதுவும் 2 cities அவங்க கேட்டிருக்காங்க. 2 cities இருக்குது. என்னென்ன 2 cities இருக்குது? அகமதாபாத் இருக்குது அண்ட் ஜெய்ப்பூர் இருக்குது. 29 டிகிரி செல்சியஸ் 29 டிகிரி செல்சியஸ் இருக்குது. ஸோ இந்த 2 சிட்டிஸ்க்கு மட்டும்தான் அதோட மினிமம் டெம்பரேச்சர் வந்து பெங்களூரோட மேக்ஸிமம் டெம்பரேச்சரை விட எப்படி இருக்குது? அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ எப்படி ஆன்சர் எழுதணும் தேர்ட் சப்டிவிஷனுக்கு? மேக்ஸிமம் கொஸ்டின்லேருந்தே அப்படியே எழுதலாம் நீங்கள். மேக்ஸிமம் டெம்பரேச்சர் ஆஃப் 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, அந்த இடத்துல நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? பெங்களூர் அப்படின்ற ஒரு சிட்டி கண்டுபிடிச்சிருக்கோம். மேக்ஸிமம் டெம்பரேச்சர் ஆஃப் பெங்களூர் இஸ் லெஸ். எதை விட லெஸ்ஸாக இருக்குது? லெஸ் தென் த minimum temperature of Jaipur and Ahmedabad. Of Jaipur and Ahmedabad. Understand ஆகுதா? மேக்ஸிமம் டெம்பரேச்சர் ஆஃப் பெங்களூர், அதாவது பெங்களூரோட மேக்ஸிமம் டெம்பரேச்சர் எப்படி இருக்குது? லெஸ்ஸாக இருக்குது. எதோட லெஸ்ஸாக இருக்குது? ஜெய்ப்பூர் அண்ட் அகமதாபாத்தோட மினிமம் டெம்பரேச்சரை கம்பேர் பண்ணுறப்ப பெங்களூரோட மேக்ஸிமம் டெம்பரேச்சரே லெஸ்ஸாக இருக்குது. ஸோ அதுதான் நம்மளுக்கு அவங்க கேட்டிருக்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு 4th சப்டிவிஷன் பாருங்கள். 4th சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க? நேம் த சிட்டி விச் ஹேஸ் த லீஸ்ட் டிஃபரன்ஸ். கம்மியான டிஃபரன்ஸ் பிட்வீன் இட்ஸ் மினிமம் அண்ட் த மேக்ஸிமம் டெம்பரேச்சர். ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பார் கிராஃப் வச்சு. ஸோ எந்த பாருக்கு வந்து கம்மியான டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள், அந்த ஹைட் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்களா. இதுக்கு பாருங்கள், இதுதான் கம்மியாக இருக்குது. இதோட ஹைட் வந்து பாருங்கள் அடுத்தடுத்து இருக்குது பாருங்கள். ஸோ மும்பை. அப்போது ஆன்சர் 4th சப்டிவிஷனுக்கு எப்படி எழுதணும் அப்படின்னா, 4th சப்டிவிஷன் மும்பை ஹேஸ் த லீஸ்ட் difference between its minimum and maximum temperature. Understand ஆகுதா? So Mumbai has the least difference between its minimum and maximum temperature. ஓகேவா? ஓகே சில்ட்ரன், இந்த சம்மோட சாப்டர் 3 வந்து ஃபினிஷ்ட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.